ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பேரன்போடு நாங்க வாழ்த்துறோம். மனசார நாங்க உங்களை வாழ்த்துறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த திங்கட்கிழமை இந்த வாரத்தினுடைய துவக்க நாள். இந்த காலையில சோர்வோடு காரியத்தை நடப்பிக்காதீங்க. சுறுசுறுப்பா, உற்சாகமா. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தனியா இல்ல. வாழ்க்கை சில நேரத்துல சவால்கள் நிறைந்ததுதான். சவால்கள் இல்லாம வாழ்க்கை கிடையாதுங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் படிப்புல நிறைய சவால்கள் இருக்கு. நீங்கள் பணிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் அங்கேயும் சவால்கள் இருக்கு. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகள், வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளா, அங்கேயும் சவால்கள் இருக்கு. ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளா, நிச்சயமா சவால் இருக்கு. எல்லா இடமும் சவால் நிறைந்த இடம்தான். என்ன பண்ணலாம்? ஸ்கிப் பண்ண முடியுமா? எஸ்கேப் ஆக முடியுமா? ஓட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒண்ணு பண்ணலாம். சவாலை எப்படி சமாளிக்கலாம்? சவால்களை எப்படி சாதகமாக்கலாம்? எதிர்ப்பான சூழ்நிலைகளை எப்படி நமக்கு ஃபேவரா மாத்தலாம்? அதுதான் ஞானமான செயல். அப்போ இன்னைக்கு நீங்க தனிமையா பாரம் சுமந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு துணையா ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில உங்க கையை பிடிக்க வந்திருக்கார் உங்க வீட்டுக்கு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கரங்களை தேவன் பிடிக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பல சேலஞ்சிங் சவாலை பார்க்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிற காரியம், இந்த யுத்தம், இந்த சவால் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த காலையில வருத்தத்தோடு, கவலையோடு, பயத்தோடு நீங்க காரியத்தை செய்யறதுக்கு துவக்காதீங்க. துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, அந்த துதி சத்தத்தோடு. நான் சொல்றேன், சத்தம் உங்களுடையது, ஆனால் யுத்தம் கர்த்தருடையது. துதி சத்தம் உங்கள் வாயிலிருந்து வரட்டும், ஜெப சத்தம் உங்கள் வாயிலிருந்து வரட்டும், ஆராதனை சத்தம் உங்கள் வாயிலிருந்து வரட்டும். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒருவேளை இன்னைக்கு புதிய சில அனுபவங்களை நீங்க பார்க்கிற சூழல்கள் வரலாம். ஆனா துவக்குவதற்கு முன்பதாகவே இந்த காலையிலேயே ஒரு ஜெபத்தை போட்டுருங்க. நான் சொல்றேன், சவால்களை சாதகமாக்கக்கூடிய பெரிய கிருபை உங்க மேல இன்னைக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். தாவீது ஒரு நாள் யுத்த களத்திற்கு செல்லுகிறான். எதற்காக? யுத்தம் புரிவதற்காக அல்ல, தன் சகோதரர்களை விசாரிப்பதற்காக. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு ஒரு சவால் வந்து விட்டது. என்ன சவால்? கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். என்ன ஆச்சு? ஆண்டவர் உடனே அவனை பார்த்து, தாவீதே, அந்த கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்து நெத்தியிலே அடி, நான் என்ன பண்றேன், அவனை காலி பண்ணிடுறேன் அப்படிலாம் அவர் சொல்லல. அவன் என்ன பண்றான்? ஆயத்தமாகி, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என் வாயில் அவருடைய துதி எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி துதிக்கக்கூடியவனாய், ஜெபிக்கக்கூடியவனாய், ஆராதிக்கக்கூடியவனாய் அன்னைக்கு அவன் கடமையை பார்க்க போறான். ஆனா அவனுக்கு பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ணா? கூழாங்கல் எடுத்து கோலியாத்தினுடைய நெற்றியில் படும் வண்ணமாய் அவன் வீசி எறிகிறான். இப்போ கோலியாத்தின் நெற்றியில் பட்டவுடனே கோலியாத் மல்லாக்கா பின்னாடி விழல. வேதம் சொல்லுகிறது, நெற்றியில் பட்ட உடனே அவன் பின்னாடி விழல, அவன் முன்னாடி விழுந்தான். அப்போ வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த தாவீது யுத்தம் பண்ணுவதற்கு அவன் ஒரு பிரயாசத்தை எடுக்கிறான், முன்னாடி அடிக்கிறான். ஆனா ஆண்டவர் பெரிய பிரயாசத்தை எடுத்து கோலியாத்துக்கு பின்னாடி அடிக்கிறாரு. ஆகவேதான் கோலியாத்து முகம் குப்புற கீழே விழுகிறான். நான் சொல்லட்டுமா? துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு உங்கள் கடமையை பெஸ்டா பண்ணுங்க. மீதிய ஆண்டவர் நிறைவாய் செய்து முடிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க தனியா சவால்களை சந்திக்கலங்க. எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் தைரியமா இருங்க. பயப்படவே பயப்படாதீங்க.
ஆண்டவருடைய கரங்கள் உங்களோடு இணைக்கப்படும். என்ன பேசுறது இந்த சவால்ல? பயப்படாதீங்க. பேச வேண்டிய வாக்குகள் ஆண்டவர் தருவார். எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும்? குழப்பமா இருக்காதீங்க. 1000 வழியை வச்சிருக்காருங்க ஆண்டவர். அற்புதமான சந்தர்ப்பங்களை வச்சிருக்காருங்க ஆண்டவர். ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை ஒளிச்சு வச்சிருக்காருங்க. முன் வச்ச கால பின்னுக்கு வைக்காம முன்னோக்கி காரியங்களை செய்ய சந்தோஷமா புறப்படுங்க. இந்த திங்கட்கிழமை கண்டிப்பா வேலைக்கு போறது கொஞ்சம் சோர்வா இருக்கும், பள்ளிக்கூடம் போறது கொஞ்சம் சோர்வா இருக்கும். அந்த காரியத்தை செய்யறதுக்கு, இங்க போய் முடிக்கிறதுக்கு, இதை செய்யறதுக்கு பெரிய மலை மாறி இருக்குன்னு நமக்கு தோணும். சந்தோஷமா செயல்படுங்க. மலை மாறி இருக்கிற காரியம் பனி போல கரைஞ்சிரும். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு 100% ஜெயத்தை இன்னைக்கு கர்த்தர் தருவார். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அருமை சகோதரி ஆர் எப்சிபா, இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சௌந்தர பாண்டியன் தமிழ்ச்செல்வி தம்பதியார் மற்றும் அன்பு சகோதரர் திருமலை சாருமதி தம்பதியார், இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருகிறோம். சில தயக்கங்கள், சில பதற்றங்கள், இன்றைக்கு என் காரியம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் இருக்குமேயானால், இன்றைக்கு உம்முடைய வார்த்தை வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஒலிக்கட்டும். சவால்கள் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. நீர் ஜெயத்தை தருவீர் என்ற நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வியாபாரத்திலே ஜெயத்தை எடுப்பார்களாக, தங்களுடைய படிப்பிலே ஜெயத்தை எடுப்பார்களாக, தங்கள் பொருளாதாரத்திலே ஜெயத்தை எடுப்பார்களாக, குடும்ப இல்லற வாழ்விலே ஜெயத்தை எடுப்பார்களாக, போக்குவரவிலே பாதுகாப்பு பயணத்திலே ஜெயத்தை எடுப்பார்களாக, கையின் பிரயாசத்திலே ஜெயத்தை எடுப்பார்களாக, எதிரிகளை வீழ்த்தி ஜெயத்தை எடுப்பார்களாக, சத்துருக்களை கீழே தள்ளி ஜெயத்தை எடுப்பார்களாக, வாதை வருத்தங்களை மேற்கொண்டு ஜெயத்தை எடுப்பார்களாக. வெற்றிகரமான நன்மைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே தந்து கனப்படுத்துவீராக. இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பேரன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டும். வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே புதிய கிருபையால் வளமுள்ள நன்மைகளால் முடிசூட்டி வர்த்திக்க செய்தும் வாழ்ந்திருக்க பண்ணும். ஆசீர்வதியும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுப்பாரு.